எனது பெயர் வே. பூமொழி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அஸ்தகிரியோர். தாய்மொழி பற்று. முன்னுரை. உலகில் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளன. அவற்றுள் பழமையான மொழிகள் சில. அந்த சில மொழிகளுள் தமிழும் ஒன்று. அதுவே எனது தாய்மொழி. அதை பற்றி கட்டுரையில் காண்போம். மொழி பற்றிய விளக்கம். தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழியாகும். மொழி மூலமாகவே சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பேச்சு மொழி முதலில் தோன்றியது. எழுத்து மொழி பின்னரே உண்டானது. தாய்மொழி. ஒருவன் பிறந்து முதலில் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உதவியாக இருப்பதே தாய்மொழியாகும். எத்தனை மொழிகள் கற்றாலும் தாய்மொழியில் சிந்திப்பதே உயர்வு மிக்கது. தாய்மொழி பற்று. தாய்மொழி பற்று ஒவ்வொருவருக்கும் தேவை. நமது தாய்மொழியாகிய தமிழ் பழமையானது, வளமானது, அழியாதது. இதை போற்றுதல் நமது கடமை. தமிழ் வழி கல்வி அனைவரும் கற்றுவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், தீரம் வரும் என பாவேந்தர் பாரதிதாசன் கூறுகிறார். தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர். தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர் யார் யார் என பட்டியலில் தொடங்கினால் அது எல்லையின்றி நீளும். கம்பர், சேக்கிழார், குமரகுருபரர், பரஞ்சோதி முனிவர் என பல புலவர்கள் பெயர்களை குறிக்கலாம். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி என 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களை செல்லலாம். டாக்டர் உ.வே. சாமிநாதையர், டாக்டர் மு. வசந்தராசன், டாக்டர் வா. சுப்பமாணிக்கம், மொழி ஞாயிறு என நேய தேவானர்கள் என தமிழ் சான்றோர்களை மறக்க முடியுமா? நமது கடமை. நாம் நம் தமிழை நன்கு கற்க வேண்டும். பிழையின்றி பேச வேண்டும். பிழையில்லாமல் எழுத வேண்டும். முடிவுரை. கட்டுரையில் தமிழ் மொழியின் பெருமை, நமது கடமை, தமிழ் சான்றோர் பற்றி அறியலாம்.